நம்ம இந்த மாதிரி பியூரான கோகோனட் ஆயில் மேக் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த 5 ஸ்டெப்ஸையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காம வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன வேற லெவலில் இருக்கும். முதல் ஸ்டெப் என்னன்னா தேங்காவை சோர்ஸ் பண்ணுறது. நம்ம தேங்காய் எப்படி சோர்ஸ் பண்ணுவோம்னா, நம்ம வில்லேஜில் இருக்கனால நியர்பையில் நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தேங்காய் வாங்கிப்போம். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா வாங்கிட்டு நம்ம தேங்காவை உடச்சி வெயிலில் காய வைக்கிறது. எத்தனை நாள் அப்படியே காய வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 நாள் காய வைங்க. காய வச்சுட்டு தேங்காவை எடுத்து கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பாருங்க. எப்படி தேங்காவை பதம் பார்க்கணும்னு சொல்கிறேன். காய வச்ச தேங்காவை எடுத்து ஒரு பீஸ் கட் பண்ணி பெண்ட் பண்ணி பாருங்க. வளையுது அப்படின்னா தேங்காய் சரியா காயலன்னு அர்த்தம். டக்குன்னு உடையுது அப்படின்னா தேங்காய் சூப்பராக காஞ்சிருக்கு, நல்ல பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். மூணாவது ஸ்டெப் என்னன்னா, இப்போ நம்ம காய வச்ச தேங்காயில் எல்லோயிஷாக ஒரு சில தேங்காய் இருக்கும், அந்த தேங்காவெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா, நல்ல ஒரு மரச்செக்கு மில்லுக்கு போயிட்டு இந்த தேங்காய் ஆடி எடுத்துகிட்டு வர்றது. ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் ஆடி எடுத்து வந்த எண்ணெயை ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு டேரக்ட் சன்லைட் படாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எண்ணெயெல்லாம் வீட்லேயே ஆடி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லைப்பா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம வெப்சைட்லையும் நம்ம வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் தம்பிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். See you in next video. Bye.